அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜயோடு கூட்டணி உள்ளதா இல்லையா நெறியாளர்கள் சீமானிடம் கேள்வி. ஆச்சரியமூட்டும் வகையில் பதிலளித்த சீமான். இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தேர்தல் நாள் வெளியிட்டதிலிருந்தே ஒவ்வொரு கட்சியாக எந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க போறாங்க, எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற தகவலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில தற்போது செய்தியாளர்கள் சந்திப்புல சீமானிடம் பாத்தீங்கன்னா நெறியாளர்கள் விஜயோட கூட்டணி வைப்பீங்களா மாட்டீங்களா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு தான் ஆதாயம் அதிகமாக உள்ளது அப்படின்றத பல இடங்கள்ல பகிர்ந்து நீங்க எதனால கூட்டணி குறித்து ரொம்பவே மௌனம் காக்குறீங்க அப்படின்ற கேள்வியை நெறியாளர்களிடம் எதனால மௌனம் காக்குறீங்க அப்படின்னு சீமானிடம் பாத்தீங்கன்னா நெறியாளர்கள் ரொம்ப வெளிப்படையாகவே கேட்டிருக்காங்க. இதற்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயோட கூட்டணி வைக்கிறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னும், ஏன்னா அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பாக இருந்தே எனக்கு ரொம்ப ஒரு நல்ல தம்பி அப்படின்னும், அரசியலுக்கு வர போறத கூட என்னிடம் தான் முதல்ல பகிர்ந்தாரு அப்படின்னும், இந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நட்பு போயிட்டு இருக்கும் போது கூட்டணி அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுவும் ரொம்ப கிட்டக்க தான் இருக்கு அப்படின்னும், ஆனா மக்கள் என்னை முழுமையாக நம்புறதுக்கு முதல் முக்கிய காரணமே அவங்களை ஏமாத்தியே எந்த கட்சியோடையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றது தான். இதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்க கூடாது அப்படின்றதுல நான் ரொம்பவே உறுதியாக இருந்துட்டு இருக்கேன். ஆனா விஜய் புதிதாக அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்றதும், ஆனா விஜய் புதிதாக அரசியலுக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து அவருடைய கொள்கைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அரசியலுக்கு வர போறதை மட்டும் தான் என்கிட்ட பகிர்ந்தாரே தவிர அவர் எந்த மாதிரியான அரசியலை பண்ண போறாரு அப்படின்றது அவரே தான் பொதுக்கூட்டத்தில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு வெறும் 20 நாளே இருக்க நிலையில ஒவ்வொரு கட்சியாக கூட்டணி பண்ணிட்டு இருக்கும்போது என்னால விஜயோட கூட்டணி வைக்கிறத பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னும், ஏன்னா விஜய் இன்னும் பொதுக்கூட்டத்தையே போடாத போது அவரோட கொள்கைகள் என்ன அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும், சும்மா நடிகர் விஜயோடைய பிரபலத்திற்காக அவருடைய கட்சியில என்னால கூட்டணி வைக்க முடியாது அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சீமான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. பிற எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய புகழுக்காகவும் 2-3 சீட்டுக்காக கூட்டணி வைக்கும் போது சீமான் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் இவ்வளவு பெரிய பிரபலமாக இருந்தும் அவரோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றது ரொம்ப உறுதியாக பேசும்போது பாக்குற மக்களுக்கு உண்மையிலேயே சீமான் மேல உள்ள மரியாதை இன்னும் அதிகமாகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா விஜய்க்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுக, அதிமுக, பாஜக எல்லா கட்சிகளுமே கூட்டணிக்காக அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில விஜய் ஒரு தமிழ் தேசியவாதியான அரசியலை தான் முன்வைப்பாரு அப்படின்னு விஜயோடைய தந்தையான S.A. சந்திரசேகர் பாத்தீங்கன்னா நிறைய பேட்டிகளையும் பேசியிருக்காரு. இப்படி இருக்கும்போது வருங்காலத்தில் அதாவது 26 தேர்தலில் விஜயும் சீமானும் கூட்டணி ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.